Hi friends, welcome to Valu Sara YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஹல்தி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாராக்கு நைட்டு மெஹந்தி போடலாங்கிற ஒரு முடிவில் இருந்தால் ஆனால் பாப்பா அழுகிறதுனால சிம்பிளாக தான் போட்டேன். இப்போ மேலே டெக்கரேஷனுக்காண்டி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி எல்லோரும் டான்ஸ் ஆடி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் வாய்ஸ் கூட கேட்கலாம். அதான் எல்லாரும் சாரா அப்பா ஸ்ரவன் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு, சிவாவோட மக தான் அங்கே டான்ஸ் ஆடுறதே. ஸோ அதுதான் ஹைலைட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பல்லவி வணக்கம் அப்படிங்கிற வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ தண்ணி பிடிச்சி இதில் மஞ்சள் எல்லாம் கலந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சாயங்காலம் ஒரு வெயிலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தா எல்லாத்துலேயும் ட்ரம்மில் அப்புறம் இது குடத்துல எல்லாத்துலேயுமே தண்ணி இது பண்ணோம். இங்கே ஸ்க்ரீன் என்னென்னா பேபி ஷவர் ஸ்க்ரீனாக இருந்துச்சு. அந்த பேபி ஷவரை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி நடுவில் மாலையை போட்டோம். நீங்கள் வேணால் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அப்புறமா நாங்கள் கீழே போய் சாராவுக்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் மேக்கப் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணியாச்சு. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அவளுக்கு மேக்கப் ட்ரை பண்ணி மேக்கப் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா சிவாவோட ஒய்ஃப் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அதுதான் மேக்கப் ஃபுல்லாகவே போடுது. வேணால் யூடியூப்பில் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ளவர் ஹேர் ஸ்டைல் மட்டும் ராதிகா சொல்லினதுனால அது அப்படி செட் பண்ணிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் கீழே இருக்கிறனால ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்திருந்தார். கேமராவில் நல்லா தான் எடுப்பார். அவர் தான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பார் எங்களுக்கு. ஸோ அவரே கேமராமேனாக ஆக்கிட்டார். இப்போ என்னென்னா ஸ்ரீதர் வந்து சிம்பிளாக உள்ளே வந்து என்ட்ரியை கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரெஸ்ஸு போடுறதே. அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ட்ரி மட்டும் கொடுக்கலாங்கிற ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த என்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருமே எல்லோ கலர்லேயே ட்ரெஸ் போட்டுருக்கிறனால அம்மா அப்பா மட்டும்தான் வரல. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலையை பிஸியாக இருந்தாங்க, வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில். அப்புறமா கார்த்திகா பாப்பாவும் எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தான். ஸோ நான் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கேன் என்ட்ரி கொடுக்குறதுக்கு. அப்புறம் கீழேருந்து எல்லோரும் மேலே போயிட்டோம். மேலே அம்மா வீட்டு மாடியில் தான் இந்த செலிப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா மேலேனா தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்காதுன்னு சொல்லி. இந்த ஐடியா யார் கொடுத்தானா என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. ஆக்சுவலாக ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஆனால் அவள் தான் சொன்னான். இவள் தான் ஜான்சி, என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இதுதான் ஐடியாவே கொடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாக இருக்கோம். இது வந்து காவியாவோட யூடியூப் சேனல். ஸோ சாரா தான் எடுத்துக்கிட்டு இருக்கா வீடியோ. இப்போ மஞ்சள் தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கிறனால என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவள் தான் சொன்னாள். ஸோ 5 செம்பில் என்னென்னா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு செம்பில் பால், அப்புறமா மஞ்சள் தண்ணி, குங்கும தண்ணி, அப்படி எல்லாம் ஒரு 5 மாதிரி கலராக ஊற்றுவோன்னு சொல்லியிருந்தான். நான் கலருங்க நிறைய இல்லைங்கிறனால ஃபஸ்ட்டு பால் ஊற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது பூ என்னென்னா சாமந்தி பூவும் ரோஸ் பூவும் தான் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் தண்ணியில். ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும், கலராக தெரியும், ப்ளஸ் ஃபோட்டோஸ்க்கும் அழகாக இருக்கும்னு. இந்த கேப்பில் இவங்க எல்லாம் ஃபோட்டோஸுங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ராதிகா, பல்லவி, அப்போ சாரா, கார்த்திகா, நிறைய பேர் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் மஞ்சள் எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம். அப்புறமா பூ எல்லாம் பிச்சு கொஞ்சம் குங்குமம், சந்தனம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐடியா எல்லாமே கிரெடிட் போகிறது எல்லாமே ஜான்சிக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வீட்டுக்காரெல்லாம் சைடில் ஃபோஸுங்க கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பசங்க எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அசல் டிஸ்டர்பன்ஸே எல்லாமே அவ்வளோ வெறும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆகிட்டோன்னே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் க்ளோஸில். சாராவை என்ட்ரி காமிக்கிற மாதிரி. அவள் ஃபோர்ஸ் எல்லாம் செமையாக கொடுப்பாள். அவள் ஆக்சுவலாக எனக்கே அவள் நிறைய கொடுப்பாள். இப்போ பார்த்திங்கன்னா பேபி ஷவர்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மாலை போடுற மாதிரி கவர் பண்ணிட்டோம். நாளை பேக்கில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துன்னு இருக்காங்க. அந்த நடுவில் நாங்கள் என்னென்னா அந்த 5 செம்பில்
மஞ்சள் தண்ணி பூ எல்லாமே போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அம்மா தான் மஞ்சள் தேய்ச்சி அவளுக்கு பூசி விட்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் தெளிக்காதீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் எல்லாம் பூசினதுக்கப்புறமா வேணால் தெளிச்சிக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா மஞ்சள்லாம் பூசினதுக்கப்புறமா எல்லோரும் 5 பேர் சேர்ந்து அவளுக்கு நாங்களும் 5 பேராக மஞ்சள்லாம் பூசிட்டோம். மூஞ்சிக்கு அப்புறமா கை காலுக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சி அப்புறமா குங்குமம் சந்தனம் பூவெல்லாம் போட்டு அவளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ப்ரோக்ராமே. அப்புறமா அம்மா ஸ்வீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கனால ஸ்வீட்டெல்லாம் வாங்க முடியல. அதனால நாங்கள் அம்மா சீனி தான் கொண்டாந்து வாயில் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மஞ்சள் தேய்ச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கும் பூசி நாங்களும் பூசிக்கிட்டோம். இதுதான் இங்கே உள்ள ஹைதராபாத்தில் ஹல்தி ஃபங்க்ஷன்னு சொல்கிறது. நாங்கள்லாம் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ நல்லா ஜாலியாக விளையாடுவோம் அப்புறம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்குவோம், ஜஸ்ட் ஒரு மெமரிக்காண்டின்னு நினச்சோம். எல்லோரும் மஞ்சள் விளையாடுறாங்க. கார்த்திகாவுக்கும் பூசுவோன்னு சொல்லி அப்புறமா கார்த்திகாவும் பூசிவிட்டாங்க லைட்டாக தான். அப்பா தான் தூக்கிட்டு இருந்தாங்க கார்த்திகாவை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாராவுக்கு மஞ்சள்லாம் தேய்ச்சி ஒரு ஃபோஸ் இப்படி மஞ்சள் இருக்கிற மாதிரி ஒரு கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாலில் தண்ணி ஊற்றுற மாதிரி அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது ஃபுல்லாக என்ஜாய் தான் பண்ணோம். இது ஒரு ஸ்வீட் மெமரி, இன்னும் பெஸ்ட் மெமரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே எல்லோவாக போட்டிருந்தோம். ராதிகாவும் பல்லவியும் ஒரு சாரீ தான் சேமாக, அவங்க 2 பேரும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா எல்லாருமே எல்லோ கலரில் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்புறம் நாங்கள் முடித்ததுக்கப்புறமா இப்போ எல்லா மாமாங்க தாத்தா அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து இப்போ மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க. சாராவுக்கு எப்போ தண்ணி ஊற்றணுன்னு எங்கள் பெரிய தம்பி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான். ஏன்னா அவளுக்கு சின்னதுலேருந்தே அவன் தான் அதிகமாக தண்ணி ஊற்றி விளாட்றதே அவன் தான். ஹோலி வந்தாலுமே சரி தூக்கி தண்ணி எல்லாம் ஊற்றி விட்டுருவா. சின்னதுல ட்ரம்முக்குள்ளெல்லாம் தூக்கி போட்டுருவா. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவளை தூக்கி வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரம்மில் இருக்கிற தண்ணி எல்லாம் தூக்கி அவளுக்கு ஊற்றி ஃபுல்லாக ட்ரம்மே காலி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டானுங்க எல்லாருமே சேர்ந்து. பார்த்தா சிவா சின்னோண்டு ட்ரம் எடுத்துன்னு வந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டா. பார்த்தா கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. அவெல்லாம் கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அம்மா அம்மாச்சி மலம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். பார்த்தா ஸ்ரீதரும் நிற்கல, குடத்தையே தூக்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி விட்டுட்டான். அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் தண்ணி ஒருத்தர் ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாக விளாண்டாங்க தண்ணியிலேயே. இது பார்த்திங்கன்னா ஷ்ரவன் ஊற்றுறாங்க தண்ணியை குடத்துலேருந்து. அப்புறமா ட்ரம்மு ஃபுல்லாக காலி ஆகுதுன்னு சொல்லவும் லைட்டாக ஒரு 5 செம்பில் மட்டும் தண்ணியை தூக்கி தெளிக்கிற மாதிரி இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணலை. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே தண்ணியில் ஃபுல்லாக விளாண்டுட்டாங்க. ஒருத்தரில் ஊற்றிக்கிட்டு செவரு ஃபுல்லாக பக்கத்து வீட்டு தண்ணியெல்லாம் விழுந்துருச்சு. ஆனால் அந்த பக்கத்தெல்லாம் விழுகும்னு நினச்சோம், நான் விழுகலை. அப்புறமா பார்த்திங்கன்னா என்னையெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க தண்ணியை ஊற்றிக்க சொல்லி. ஆனால் ஊற்றலை, ஏன்னா பாப்பா இருக்குது அப்புறம் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லி வெறும் அவங்க மட்டும்தான் விளாண்டாங்க. காவியாவையும் பிடிச்சி இழுத்து காவியாவையும் விளையாட விட்டுட்டாங்க. இது பார்த்தா எல்லாரும் முடித்ததுக்கப்புறம் சிவா இன்னும் வேணும்னு சொல்லி குடத்துல இருக்கிற ட்ரம்லேருந்து தண்ணியெல்லாம் மோந்து அவன் மேலே ஊற்றி விட்டுட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ராதிகா மாமா மச்சான் தான் சொல்லும். ஸோ அவளும் வந்து மச்சான் மேலே தண்ணி ஊற்றிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா டான்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளாண்டோம். மியூசிக் கூட கேட்கலாம் நீங்கள். மழை வந்துட்டனால ரொம்ப நேரம் ஆட முடியல. அப்போவும் 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸு. இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது தான் எடுத்தது. இவங்கள பார்த்து தான் நானே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கார்த்திகாவோட. அதுக்கப்புறமா சாரா ரெடி ஆனதுக்கப்புறம் அவளோட ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே இருந்து ரூமில் எடுத்தோம். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அத்தை ராதிகா சித்தி
அப்புறம் நான் எல்லாருமே கார்த்திகாவும் எடுத்திருந்தா அவளோட. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்தோம் கார்த்திகாவை வச்சு. ஒரு 2-3 ஃபோட்டோஸ், அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நீங்கள் சாராவோட ஃபங்க்ஷன் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அது என்ன வீடியோன்னா, என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். ஸோ இந்த ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இன்னொரு சேனலும் இருக்குது எனக்கு. ஸோ அந்த ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் பண்ணுறனால தான் நான் ஆர்டர்ஸ் வர்றதுனால கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன். அதனால தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண முடியல. இன்னொன்று பாப்பாவை வச்சுக்கிட்டும் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறனால தான் நான் வீடியோஸ் போட முடியல. ஆனால் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு இப்போது மேக்ஸிமம் 240க்கு மேலே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். இதே மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு சேனலுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாராவோட ஃபங்க்ஷன் இங்கே தான் ஹைதராபாத்தில் தான் பண்ணுற முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அவளோட ஃபங்க்ஷன் வந்து 20 ஏப்ரலுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவளோட ஷாப்பிங்கு எல்லாமே வீடியோ விலாகே கண்டிப்பாக நான் போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் என்னோடய சேனலை திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். இன்னும் என்னோடய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். Thanks for watching. Keep watching.